ஹாய் ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம pH வேல்யூ பார்க்க போகிறோம். pH வேல்யூனா ஹைட்ரஜன் அயான்ஸ் ப்ரெசன்ட் இன் சப்ஸ்டன்ஸ். ஒரு சப்ஸ்டன்ஸில் ஹைட்ரஜன் அயான் எவ்வளோ ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படின்றது தான் பார்க்குறது. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வாட்டர் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சொல்யூஷனாக வாட்டர் எடுத்துக்கிறோம். அதுக்கு லிட்மஸ் பேப்பர் எடுத்துக்கிறோம். லிட்மஸ் பேப்பர் எடுத்து இப்போ அதோட இதில் வைக்கிறோம். வாட்டருக்குள்ளே லிட்மஸ் பேப்பர் விடணும். எடுத்து பார்த்தோன்னா ஒரு சேஞ்சுமே இல்லை. பாருங்கள், வாட்டர் ஒரு நியூட்ரல் சொல்யூஷன். இதில் ஹைட்ரஜன் 2வும் ஆக்சிஜன் ஒன்றும் இருக்குது. இது ஒரு நியூட்ரல் சொல்யூஷன். இதோட pH வேல்யூ 7. ஓகேயா? நெக்ஸ்ட்டு நம்ம சால்ட் பார்க்க போகிறோம். ஓகேயா? சால்ட்டு பார்க்கலாமா? சால்ட் இப்போ அதே மாதிரி லிட்மஸ் பேப்பர் எடுத்துக்கிறோம். உள்ளே விடுறோம், வாட்டருக்குள்ளே விடுறோம். நியூட்ரல் சொல்யூஷன். இதோட pH வேல்யூமே 7. ஓகேயா? pH வேல்யூ ஆஃப் சால்ட் 7. இது ஒரு நியூட்ரல். இதில் சோடியம் குளோரைடு அப்படின்ற ஒரு அயான் இருக்குது. Na+Cl- அப்படின்னு NaCl. ஓகேயா? தென் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா. ஓகேயா? பேக்கிங் சோடா ஒரு என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அதில் என்ன அயான்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்குன்னு. இப்போ ஃபஸ்ட்டு லிட்மஸ் பேப்பர் எடுத்து உள்ளே விட்டாச்சு. பாருங்கள், ரெட் கலரில் மாறிடுச்சு. டார்க் ரெட்டாக. ஏன்னா இது ஒரு பேஸ். பார்த்துக்கோங்க, இதோட pH லெவல் 8.0லேருந்து 8.4க்குள்ளே இருக்கும். இது NaHCO3ன்ற மாலிகுலர் ஃபார்முலாவில் இருக்குது. இது ஒரு சோடியம் பைகார்பனேட். இது ஒரு ஸ்லைட்லி ஆல்கலைன். பேஸ்க்கு 7க்கு மேலே pH லெவல் இருக்கும். ஓகேயா? அதே ஆசிடுக்கு 7க்கு கீழே இருக்கும். ஆனால் நியூட்ரல் சொல்யூஷனுக்கு 7ல் இருக்கும். ஓகேயா? எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வாஷிங் சோடா. ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாஷிங் சோடா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ லிட்மஸ் பேப்பர் எடுத்துக்கலாம். லிட்மஸ் பேப்பர் எடுத்தாச்சு, உள்ளே விடுறோம். இங்கே பாருங்கள், டார்க் ரெட் ஆயிடுச்சா? ஏன்னா இது ஒரு பேஸ். இதோட pH வேல்யூ 11. இது ஒரு ஆல்கலைன். இதுவும் ஆல்கலைன். இதோட மாலிகுலர் ஃபார்முலா Na2CO3. இது ஒரு சோடியம் கார்பனேட். டிட்டர்ஜென்ட் தான் இது ஒரு பேஸ். ஓகேயா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லெமன் ஜூஸ். ஓகே, லெமன் ஜூஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். லிட்மஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ அதுக்குள்ளே விட போகிறோம். லைட்டாக எல்லோ கலரில் மாறி இருக்கு. இது ஒரு ஆசிட். இதோட pH லெவல் பார்த்தீங்கன்னா 2.0லேருந்து 2.6 இருக்கும். இல்லை என்ன ஆசிட் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா சிட்ரிக் ஆசிட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. மாலிகுலர் ஃபார்முலா C6H8O7. ஓகே, இது ஒரு அசிடிக்கில் தான் இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக நம்ம டொமேட்டோ ஜூஸ் பார்க்க போகிறோம். டொமேட்டோ ஜூஸ், மிக்ஸ் இட் வெல். நல்லா கெட்டியாக இருக்குது.